ஸ்ரீவைகுண்டம் தாவேகா எம்எல்ஏ சரவணனுக்கு நெருங்கிய இரண்டு பேரால ஒரு பெண் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதோட ஆடியோலாம் வெளியில வந்திருக்கு அப்படின்ற மாதிரி பார்த்தோம். என்ன மாதிரியான நடவடிக்கைகள் கட்சி மேற்கொள்ளும் போது இன்னொன்னு வந்து மேலிடத்துக்கு தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மேலிடம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் கேள்வி எழுப்பியிருக்காரு. அதுக்கு விளக்கம் யாராக இருந்தாலும் சிஸ்டர், எப்பேற்பட்ட யாரா இருந்தாலும் சரி, இந்த விஷயத்தில் பெண்கள் பாதுகாப்பில் வந்து ஜீரோ டாலரன்ஸ் தான். சம்பந்தப்பட்ட விஷயத்தை வந்து சீராய்வு செய்து கூர்ந்து நோக்கி விசாரணை செய்து, இது பள்ளிக்கல்வித்துறைக்கு சம்பந்தம் இல்லைனாலும் கட்சி சார்ந்து நான் சொல்கிறேன், யாராக இருந்தாலும் மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அதை குறித்து விசாரணை முடியும் போது உங்களுக்கே தெரியும். யாருக்குமே சப்போர்ட் பண்ண மாட்டோம். எந்த வகையான பொலிட்டிக்கல் இன்டர்வென்ஷனோ எதற்கும் இடமில்லை என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறிக்கொள்கிறேன். அது மட்டும் இல்லாம சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி படையை வந்து முதலமைச்சர் தொடங்கி இருக்கிறாரு. இருந்தாலும் சமுதாயத்துல குற்றம் நடக்கக்கூடாது அப்படின்னா குற்றவாளியினுடைய குற்ற மனநிலையை தான் மாத்தணும். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஸ்கூல் காலேஜஸ் தான். அப்படி இருக்கும் பொழுது விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் ஸ்கூல்ல நடக்கும். யாரெல்லாம் அதுக்கு அலோவ் பண்ண போறீங்க? பகுத்தறிவுக்கு ஏற்ற வகையில அறிவியல் ரீதியா அந்த மாதிரி எதுவும் பிளான் வச்சிருக்கீங்களா? நல்ல கேள்விங்க. அறிவியலுக்கு புறமான எந்த விஷயங்களுக்கும் எங்களுடைய கல்வி சாலையில் இடம் கிடையாது. முழுக்க தன்னம்பிக்கை, அறிவியல், பகுத்தறிவு, சமூக நீதி, இதை சொல்லக்கூடிய யாராக இருந்தாலும் அவர்களை வரவேற்க தயாராக இருக்கிறோம். இந்த ஸ்கூலுடைய தூதுவர்கள் யாருன்னா முன்னாள் மாணவர்கள் தான். அந்த அலுமினி இருக்காங்க பாருங்க, அவங்களை எல்லாம் அம்பாசிடர்ஸா திருப்பி கூட்டு வந்து அந்த குழந்தைகள் கிட்ட பேச வைக்க போறோம். நான் இந்த கிளாஸ் தான்ப்பா படிச்சேன், இந்த கிளாஸ்ல இவ்வளவு மார்க் வாங்கினேன், இவ்வளவு கஷ்டப்பட்டேன், வேலைக்கு போனேன், நீங்க நல்லா இருக்க ராஜாமா இருக்க, நீயும் அது மாதிரி வரணும்னு ஒரு பெரிய மோட்டிவேஷன். அப்படிதான் படிக்கும் போது சில குழந்தைகளுக்கு இந்த சின்ன கசப்புணர்வுகள் இருக்கும். யாரோ ஒருத்தங்க சத்தம் போட்டுட்டாங்க, அவங்க மேல ஒரு கசப்புணர்வு இருக்கும். படித்து முடித்து 25 ஆண்டுகள் கழித்து ஒரு புத்தக கண்காட்சிக்கு நான் வந்து சிறப்பு விருந்தினரா போய் பேசி முடித்து கீழே இறங்கின பிறகு என்னுடைய டீச்சர் ஒருத்தரை பார்த்துட்டு ஓடி போய் கட்டி பிடிச்சி 2 பேரும் கண்ணீர் விட்டுட்டாங்க அறியாம. ஆனா படிக்கும் போது எங்களுக்குள்ள அவ்வளவு வந்து ஒரு மனக்கசப்பு இருந்துகிட்டே இருந்தது. ஆனா அன்னைக்கு அவர் கடுமையாக என்னை குறித்து இன்னும் கொஞ்சம் கூடுதல் அக்கறையோடு நடந்து கொண்டதால் தான் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன். அப்ப அதை போன்ற விஷயங்கள்லாம் சரி செய்வதற்காக தன்னார்வலர்கள், தன்னம்பிக்கை பேச்சாளர்கள், தமிழ் ஆர்வலர்கள், சப்ஜெக்ட் மேட்டர் எக்ஸ்பர்ட்ஸ் மற்றும் முன்னாள் மாணவர்களை நாங்க வந்து இன்னும் அதிகமா போன கல்வியாண்டை விட அதிகமா உள்ள கொண்டு வருவோம். மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் மிக முக்கியமான இடங்கள். இந்த போதையின் பாதைக்கு அவர்கள் சென்று விடாமல் தடுப்பதற்கான எல்லா விஷயங்களையும் முன்னெடுக்க நாங்கள் தயாராக. போதையின் பாதைன்னு சொல்றீங்க, அதே அளவுக்கு சாதியும் ஊறி போய் தான் இருக்கு. இளைஞர்கள் மத்தியில சாதியுமே வந்து பரப்பிக்கிட்டு தான் இருக்காங்க. ஸ்கூல்ல நடக்கக்கூடிய சாதிய மோதல்களை தடுக்க ஏதாவது குழு இருக்கா? கண்காணிப்பு குழு கேட்கிறேன். அதே மாதிரி அப்படி நடக்கும் பட்சத்துல மாணவர்களுக்கு என்ன மாதிரியான ஆலோசனைகளையும் கவுன்சிலிங்? ஆசிரியர்கள் அத்தனை பேருக்குமே அதை குறித்த அவேர்னஸ் ஆல்ரெடி நாங்க வந்து கல்வி அலுவலகம் மூலமா சொல்லி இருக்கிறோம். மதம், சாதி சம்பந்தப்பட்ட அடையாளங்களோடு கல்வி வளாகத்துக்குள்ள யாருமே வரக்கூடாதுன்னு சொல்லி இருக்கிறோம். யாரும் அது ஒரு சின்ன கயிறா கூட இருக்கட்டும், எங்க வீட்டுல ஒரு கயிறு கட்டினா கூட நான் அங்க இருந்து வீட்டுல இருந்து கிளம்பும் போது நான் அதை கழட்டி போட்டுட்டு தான் வரேன். அதனால எதற்குமே இடம் கிடையாது. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் இடம், என்ன தெரியுமா? சமூக நீதி. இங்க ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் வாய்ப்பு, என்ன தெரியுமா? அறிவியல். இங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் இலக்கு, என்ன தெரியுமா? அடுத்த தலைமுறை போன தலைமுறையை விட இன்னும் கல்வியில சிறப்பா வரணும். மற்ற மாநிலங்களை விட நல்லா இருக்கு, சந்தோஷம். ஆனா மற்ற நாடுகளை விட இன்னும் சிறப்பா வருங்கிற இலக்கு வச்சு போறோம். அதனால இங்க பிரிவினையை தூண்டக்கூடிய, வேற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் இங்க இடம் இல்லை. ஒற்றுமை வளர்க்கக்கூடிய எதுவாக இருந்தாலும்